ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெஹந்தி கிளாஸில் டே 1 ப்ராக்டிஸ் நான் என்னென்ன பண்ணினேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு நான் சொல்லி கொடுக்கும்போது என்னென்ன டிப்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணேன், எனக்கு எந்த மாதிரிலாம் ஸ்ட்ரகிள்ஸ் வந்தது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நம்ம ஷீட் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மெஹந்தி கோனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. மெஹந்தியை நம்ம எடுத்தோடனே நம்ம எலமெண்ட்ஸ் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதில் ஃப்ளோயிங் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு தான் நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இட் மீன் மெஹந்தி வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஃப்ளோயிங் பார்த்திங்கன்னா ஒழுங்காகவே வரல. அதுவும் இல்லாமல் இந்த கோன் ரெடிமேடாக கடையில் கிடைக்கிற கோனா, அதோட எட்ஜு அந்த கோன் வரும் இல்லையா, ஃப்ளோ ஆகும்ல, அந்த ஹோல் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால செல்லோ டேப் யூஸ் பண்ணி அந்த ஹோலை சின்னதாக்கிக்க சொன்னாங்க. அந்த கண்ணாடி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த செல்லோ டேப் என்கிட்ட இல்லாததுனால இந்த மாதிரி ஒயர்க்கெலாம் யூஸ் பண்ணுற செல்லோ டேப்பை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த செல்லோ டேப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். என்கிட்ட இருக்கதையே நான் யூஸ் பண்ணிவிட்டு லைன் ட்ரா பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். இதில் எலமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு அடுத்த கிளாஸு. இந்த லைன்ஸை ட்ரா பண்ணும்போது எனக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். எனக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மெஹந்தி போடுறதுக்கு கொஞ்சம் மெஹந்தி நாலேஜ் இருக்குது. ஆனால் கிளாஸ் அப்படின்னு நம்ம அட்டன் பண்ணி போகும்போது அவங்க சொல்கிற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணணும் இல்லையா. அதனால் டே 1லேருந்தே ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் ஃபஸ்ட்டு இந்த பேப்பர் ரெடி பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. இந்த பேப்பர் ஒன்று A4 ஷீட்டில் இது மாதிரி பாக்ஸ் போட்டே நமக்கு நிறைய சோஷியல் மீடியாவில் கூகுளில் இருக்குது. அந்த கூகுளில் இருக்க பிக்சரை A4 ஷீட்லேயே ஸ்கொயர் பண்ண மாதிரி சின்ன சின்ன பாக்ஸாக இருக்க மாதிரி கூகுளில் இருக்க ஷீட்டையே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஷீட்டை லேமினேஷன் பண்ணிவிட்டு அதிலேயே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம அழைச்சிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நோட் போட்டு அந்த நோட்டில் பாக்ஸ் நம்மளாக ட்ராயிங் பண்ணிவிட்டு இது காஞ்சதுக்கப்புறம் எப்படி ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. நான் எனக்கு டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம அழைச்சி பண்ணுறதை விட நம்ம இந்த மாதிரி நமக்குன்னு ஒரு புக் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா, பேசிக் கிளாஸோட புக் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படிலாம் ஸ்டார்டிங்லேருந்து வந்தோம் அப்படிங்கிறது நம்ம ஃப்யூச்சரில் எடுத்து பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் இல்லையா. அதனால் நான் இந்த மாதிரி நோட் எனக்கு ஓகேன்னு பட்டுச்சு. ஸோ நோட் எடுத்துகிட்டு அதில் நான் இந்த மாதிரி ஸ்கொயராக பாக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் கோனில் நான் போட ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு எலமெண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைன் பண்ணுறது. இதில் அவங்க சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா, பேப்பரில் நம்மளோட கோனோட எட்ஜு படாமல் லைன் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் டாட் வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எண்டிங்கில் கொண்டு போய் ஃபினிஷ் பண்ணும்போது தான் டச் பண்ணணும். அதாவது இப்போ நோட்டோட பேப்பரை நம்ம டச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அந்த மாதிரி வரவே இல்லை. கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு நோட்டை டச் பண்ணாமல் போடுறது. சில இடத்துல அந்த ஃப்ளோயிங் கட்டாகி வருது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இது மாதிரி டச் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஃப்ளோயிங் கட்டாகாமல் வரத்துக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த லைன்ஸ் ஒரு பேஜுக்கு தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் நம்ம எடுக்கிறோமோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக நம்மளால் போடுறதுக்கு நமக்கு ஃபாஸ்ட் கிடைக்கும், நீட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது மட்டும்தான் எனக்கு மெஹந்தி கோனை ஹேண்டில் பண்ணுறதுல ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக சொன்னது இது 2 தான். ஆல்ரெடி கோன் ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறதுனால
இந்த 2 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணி ஒரு 10 எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்கதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்ததுக்கப்புறம் அந்த ஷீட்டை வந்து கொண்டு வர சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். நிறைய இடத்துல நான் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கிறது வந்து தெளிவாக தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி டார்க்காக ஓவர் ரைட்டிங் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஃப்ளோயிங் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இந்த விஷயங்கள் வந்து இந்த பேப்பரை நான் பார்க்கும்போது எனக்கு அப்படியே எங்கெங்கெல்லாம் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 லைன் போடுறேன் அப்படின்னா அதில் ஒரு 2 லைன் நல்லா வந்திருக்கு, ஒரு 2 லைன் நல்லா வரல. இந்த மாதிரி தான் வந்து ரொட்டீனாக நான் வந்து பண்ணிகிட்ருக்கிற தப்பு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். இந்த பேஜில் வந்து ஃபுல்லாக நான் ப்ராக்டிஸ் பண்ணதும் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ப்ரிசர்வ் பண்ணிவிட்டு அடுத்த பேஜ் நோட்டில் நான் பண்ணுறதுனால அடுத்த பேஜ் இந்த பேஜில் இருக்கிறது ஃபுல்லாக காஞ்சு நம்ம ப்ரிசர்வ் பண்ணினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த பேஜ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ப்ரிசர்வ் பண்ணாமையே அடுத்த பேஜ் நம்ம போடலாம், ஆனால் ரொம்ப நாளைக்கு வந்து அது தாங்காது. அதனால் அதை வந்து எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்தாங்க. அதையுமே வந்து நான் பண்ணும்போது உங்கள் கூட நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதே A4 ஷீட்டில் பண்ணுறோம் அப்படின்னா A4 ஷீட்லையும் பண்ணிவிட்டு நம்ம அதை ஒரு சைடு காய வச்சுட்டு நம்ம அடுத்த பேப்பரில் உடனே ப்ராக்டிஸை ஆரம்பிச்சிடலாம். ஆனால் நோட்டு அப்படின்னா அப்படி பண்ண முடியாது. இந்த பேஜ் வந்து கொஞ்சமாவது காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த பேப்பரே திருப்ப முடியும். இந்த பேப்பரை திருப்பிட்டு அடுத்த பேஜில் நம்ம வந்து போட முடியும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் காயறதுக்கு நம்ம டைமிங் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. இந்த நோட்டில் வந்து நான் எதனால் போடுறேன் அப்படின்னா, இதை வந்து நம்ம ஒரு மெமரிக்கு கூட நம்ம வச்சுக்கலாம் இல்லையா? நம்ம வந்து மெஹந்தி கிளாஸ் போகும்போது நம்மளோட ப்ராக்டிஸிங் நோட் இது தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்து பார்க்கும்போது நமக்கு ஹாப்பியாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி வந்து நோட்டே நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வந்து நோட் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் பேஜுக்குமே நான் வந்து பண்ணிட்டேன். இந்த ஒரு பேஜ் போதுமான்னு கேட்டால் நான் இன்னொரு பேஜுக்கும் இதே ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு லைன்ஸ் வந்து ஒழுங்காக வந்த மாதிரி எனக்கு தெரியல. அதனால் இன்னொரு பேஜுக்கும் வந்து இதே லைன்ஸையே நான் வந்து ப்ராக்டிஸ் எடுக்க போகிறேன். ஒருவேளை வரலை அப்படின்னா மறுபடியும் அகைன் இதே பண்ண போகிறேன். எந்த அளவுக்கு நல்லா ப்ராப்பராக வர வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பபாய்.